வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா குறிவைக்கின்ற ஒரு பகுதியா இருக்கு. அதே சமயம் தொழில் ஆலைகள், தொழிற்சாலைகள், நிறைய உற்பத்தி சாதனங்கள், இது தயாரிக்கிற இடங்கள், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய இடமா திருப்பூர், கோவை, நாமக்கல், முட்டை, அந்த இது நாமக்கல் முட்டை, லாரி பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மேற்கு மண்டலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா, இந்த இடம் தான் பாரதிய ஜனதா நம்பிக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா அங்க உள்ள முதலாளிகள், அங்க உள்ள ஆலய அதிபர்கள் இவங்க எல்லாரும் தான் பாரதிய ஜனதாவ ஆதரிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கு. ஆனா, மிகப்பெரிய அளவுல இவர்கள் விதிக்கின்ற ஜிஎஸ்டியா இருக்கட்டும், பல்வேறு வரி விதிப்புகளால், இந்தியாவினுடைய வரி விதிப்புகளால் தமிழ்நாடு பாதிக்கப்படுதுன்னா, அதுக்கு மேற்கு மண்டலம் தான் அதிகமா பாதிக்கப்படுது. இத பலமுறை நம்ம உதாரணங்களோட சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இந்த இடத்துல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, அமெரிக்கா நமக்கு விதித்திருக்கக்கூடிய 25 விழுக்காடு. இப்ப 25% இப்ப ஏற்கனவே இருக்கிறதோட 25% இப்ப அதிகமா விதிச்சாங்கன்னா, நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம். கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து இத எப்படி சொல்லியிருக்காருன்னா, நமக்கு அபராதம் விதிக்கிற மாரி சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுடனான உறவ நீ துண்டித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள சொல்றாரு. ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு நாணயம் டாலருக்கு எதிரா கொண்டு வராங்க. அது மாரி உருவாக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ற நாடுகள் எல்லாருக்கும் நான் அமெரிக்கால தடை விதிப்பேன், ஏற்றுமதி வரி இதெல்லாம் அதிகம் போடுவேன் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்ல ட்ரம்ப் தொடர்ச்சியா வந்ததிலிருந்தே இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு கர்ண கொடூரமா நடந்துகிட்டு இருக்கிறார். ஏற்கனவே நம்ம இந்தியர்களை ரெகுலரா அந்த நாட்டிலிருந்து அனுப்பக்கூடியவர்களாக விசா இல்ல, நீங்க முறை இல்லாம வந்திருக்கீங்க இப்படின்னு எதையாவது சொல்லி அனுப்பக்கூடிய நபர்கள்ல கடந்த முறை பைடன் இருந்ததை விட இப்ப ட்ரம்ப் காலத்துல அதிகமான இந்தியர்கள் அதிகம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், வந்த புதியில வந்து இந்தியர்கள் எத்தனை பேரை ஃப்ளைட்ல வந்து ஏதோ கை காலெல்லாம் பின்னாடி கட்டி அவமரியாதை செய்து அவர்கள் அனுப்பியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப கூட நம்ம பிரதமர் கண்டிக்கலையே அப்படிங்கிற கோபம் நம்ம இந்தியர்களுக்கு இருந்தது. என்னடா அது, நம்ம அமெரிக்காவில் அங்க பிழைக்க போன நம்ம இந்தியர்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கையை கட்டி அனுப்புறப்ப கூட நம்மளால எதுவுமே மிகப்பெரிய கண்டனம் எதுவும் தெரிவிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. இப்ப நடந்த போர் இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர்ல கூட அந்த பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு அறிவிக்கணும், தீவிரவாதத்துக்கு ஐஎம்எஃப்ல இருந்து நிதி தர்றாங்க, அமெரிக்கா இன்னும் நிதி தந்துக்கிட்டு தான் இருக்கு, நீங்க பாகிஸ்தானை நீங்க வந்து தீவிரவாத நாடுன்னு அறிவிப்பீங்களான்னு கேட்டா அப்படி எதுவுமே அவங்க அறிவிக்கல. ஐஎம்எஃப்ல இருந்து பாகிஸ்தானின் தீவிரவாத செயலை கண்டித்து நிதி நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடத்தல. அப்ப இந்தியா வந்து சர்வதேச அளவில் சர்வதேச அரசியலில் இங்க ஒரு முக்கியமான நாடாக அமெரிக்கா பாக்குதா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானா இந்தியாவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை, ரெண்டு பேரையும் நான் அப்படி தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்கள்ல அமெரிக்கா நடந்து கொள்ளும் விதம்ங்கிறது நமக்கு ஆசிய நாடுகளுக்கு இந்தியாவிற்கு எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கு. நேரடியா சீனாவோட அது மோதுது, வர்த்தக போர் மாதிரி நடத்துது. ஆனா இந்தியாவுக்குன்னு ஒரு மரியாதையை வந்து என்னைக்குமே உலக நாடுகள் கொடுக்கும். ஏன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை, வர்த்தகம். இந்தியாவை பொறுத்தவரையும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ரஷ்யாவோட நம்ம நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுவோம். ரஷ்யா இந்தியா நேரு காலத்திலிருந்து அந்த உறவு இருக்கு. ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் இஸ்ரேல் விவகாரத்துல இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில போறாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு நெருக்கமான கொள்கை எடுக்கிறாங்க. பழைய மாதிரி சோசியலிச சோவியத் ரஷ்யாவுடன் தொடர்பு அப்படிங்கிற கான்செப்ட்லையும் கிடையாது. அது கிட்டத்தட்ட நரசிம்மராவ் காலத்திலிருந்தே கொஞ்சம் அமெரிக்கா சார்புங்கிறது அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மோடி காலத்துல அமெரிக்கா சார்பு அதிகமா இருக்கு. நாம இப்ப என்ன கேட்கறதுன்னா, உங்களுடைய இந்த அமெரிக்க சார்பின் மூலமாக உங்களுடைய ஒரு இந்துத்துவ முதலாளித்துவ கொள்கை வந்து அமெரிக்கா சார்பு நிலையில தான் இருக்கிறீங்க. நீங்க ட்ரம்ப்கிட்ட போனா ரொம்ப பணிவா தான் பேசுறீங்க. ஆனா அப்படி இருந்தும் இந்தியாவை ட்ரம்ப் எப்படி நடத்துது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு ஒரு இந்திய குடிமகனா. இப்ப இதை ஏன் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, அந்த 25% வரியில அதிகமா பாதிக்கப்பட போறது நம்ம தமிழ்நாடு மேற்கு மண்டலம் தான். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த வரி இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகம். ஏன்னா உங்களுக்கு வந்து $500 கோடி மதிப்பீட்டில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது தமிழ்நாடு. $500 கோடி மதிப்பில் உங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர் மட்டுமே 30 விழுக்காடுக்கு மேல அதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சனை நம்ம தமிழர்களுக்கு, நம்ம மேற்கு மண்டலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவிலேயே அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் படிப்பு, ஐடி எந்த துறையா இருந்தாலும் இந்தியாவில் முன்னணி மாநிலங்கிறது தமிழ்நாடு தான். அப்ப சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய முதலீட்டாளர் மாநாடுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சர்வதேச நாடுகள்
தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ இந்த நிலையில் தான் இவங்களுடைய 25% நம்ம ஒரு தமிழரா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, $500 கோடி ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு இருக்கு. இதுல கோவை, திருப்பூர் போன்ற மேற்கு மண்டலங்கள் 30 விழுக்காடுக்கு மேல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் இருக்கு. இப்ப இந்த 25%ல இவங்க வரி போட்டாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய தொழில் பாதிப்பு வரும்? ஏற்றுமதியை ஃபுல்லா அங்க நிப்பாட்டிட்டான். 25%னா பணம் கூட கொடுத்து வாங்கணும். அங்க உள்ள அமெரிக்க நுகர்வோர்கள் இதெல்லாம் நிப்பாட்டுறான்னு வச்சுக்கோங்க. நிப்பாட்டிட்டா பாதிப்பு யாருக்கு? அங்க யார் யாருக்கு பாதிப்பு வரும்? 75% வெட் கிரைண்டர்கள் கோவையில 75% வெட் கிரைண்டர் வந்து அமெரிக்காவுக்கு நம்ம கோயம்புத்தூர்காரன் செஞ்சுதான் அனுப்புறான். வெட் கிரைண்டர் மொத்த பம்புகள் 50% கோயம்புத்தூர், பம்பு 50% அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துலையும் கோயம்புத்தூர் தான் இருக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுல. அப்புறம் மென்பொருள் ஏற்றுமதி 700 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. மென்பொருள் ஏற்றுமதி இது எல்லாமே 25% அவன் டாக்ஸ் போடுறதுனால பாதிக்கப்படும். அடுத்து தங்க ஆபரணங்கள் மேற்கு வங்கத்தை அடுத்து அதிகமாக இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல் இந்த சைடு தான், ஈரோடு இந்த சைடு தான். அப்போ மேற்கு வங்கம், கல்கத்தா, மேற்கு வங்கத்து ஃபர்ஸ்ட்னா அடுத்த இடத்துல நம்ம தான் தங்க ஆபரணங்கள் செஞ்சு ஏற்றுமதியில் இருக்கோம், அதுவும் பாதிக்கப்படும். அடுத்து கேட்கவே வேணாம், பருத்தி ஆடைகள், பின்னல் ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் இது வந்து திருப்பூர், கோயம்புத்தூர்ல தான் அதிகம். அது உலகத்துக்கே தெரியும், திருப்பூர், கோயம்புத்தூர் தான் இந்த மாதிரியான பிசினஸ் பண்றது. இப்ப இதற்கு வந்து 8-9% தான் இப்ப வரி. அதாவது எதுக்கு? இந்த காட்டன் ட்ரெஸ், பின்னல் ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் இதுக்கு வந்து 8-9% வரை இப்ப டாக்ஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் நுகர்வோர்கள் வாங்குவாங்க. இப்ப 25% சேர்த்தா இப்ப என்ன ஆகும்? 25 + 8 என்ன ஆகும்? 33-34% ஆகும். அப்ப இவ்வளவு வரி ஏறும்போது அமெரிக்காவில் இருக்க நுகர்வோர் வந்து நம்ம தமிழ்நாட்டு இதை வாங்குவதற்கு யோசிப்பாங்க, விற்க முடியாது. இந்த மாதிரியான நேரத்தில் அமெரிக்க நுகர்வோர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்தியாவினுடைய பொருட்களை வாங்காம தவிர்ப்பதற்கு அவங்க என்ன செய்வாங்க? விலை குறைந்ததை பார்ப்பாங்க. அப்ப விலை குறைந்த நாடுகள் இருக்கானா, வியட்நாம்ல 20% தான் வரி, இந்தோனேஷியால 19% தான் வரி, பிலிப்பைன்ஸ்ல 19% தான் வரி. அப்படிங்கிறப்ப இயல்பாகவே இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள், வியட்நாம் போன்ற நாடுகளை நோக்கி, அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நோக்கி அமெரிக்க நுகர்வோர்கள் போயிடுவாங்க. இப்ப இதனால பாதிக்கப்பட போறது யாரு? தமிழ்நாடு, குறிப்பா மேற்கு மண்டலம். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த வரி இதனால பாதிக்கப்படுதுனாலும் ரொம்ப குறிப்பா பார்த்தா இந்த மாதிரி சர்வதேச வர்த்தக தொடர்புகள், வரி அதிகரிப்பு, அமெரிக்காவினுடைய கோபம், ரஷ்யாவினுடைய தொடர்பு முறிவு இது மாதிரி நடக்கும்போது பாதிக்கப்பட போது எல்லாமே தமிழ்நாடு தான் அதிகபட்சமா. ஏன்னா வளர்ந்த மாநிலமா இருக்க தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பெங்களூரு இதுதான் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா இவன் தான் அதிகமாக ஏற்றுமதி தரான். ஐடியிலிருந்து, ஜவுளியிலிருந்து, வெட் கிரைண்டர்ல இருந்து அதிகமாக தரக்கூடிய மாநிலங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அதில் தமிழ்நாடும், கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இப்போ இந்த பிரச்சனை இந்திய பிரச்சனை என்பதை தாண்டி தமிழ்நாட்டின் பிரச்சனை, தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டின் உற்பத்தி பிரச்சனை, இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஜவுளித்துறையில் 25,000க்கும் மேற்பட்ட ஆலைகள் மேற்கு மண்டலத்தில் இருக்குங்க. இப்போ இந்த 25,000க்கும் மேற்பட்ட ஆலைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். உற்பத்தி செஞ்சதை விற்க முடியாமல் நட்டமாவான். அவன் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வான். தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லுவான். அங்கே ஸ்ட்ரைக் வரும். இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உடனே வேலை கிடைக்காது. இவன் பாட்டு 25% வரி போட்டானா இந்த மாதம் அவ்வளோனா முதலாளிகள்லாம் இன்னும் 2 மாதம் அவனுக்கு சம்பளம் தரேன் வச்சுக்கிட்டுலாம் சொல்ல மாட்டான். இல்லப்பா சம்பளம் இல்லப்பா, கிளம்புறவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 25,000க்கும் மேற்பட்ட ஆலைகள் இங்க இருக்கு. அப்ப ஆலைகளை வேலை பார்க்குற தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? அடுத்து 5 முதல் 7 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. 25,000 ஆலைகள் நான் சொல்லியிருக்கேன். இதுல 5 முதல் 7 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய வருமானம் பாதியா குறையும், இல்ல வருமானமே இல்லாம போகும். அவங்களுக்கு உடனடியா எங்கெங்க வேலை கிடைக்கும்? 45-47 வயசு ஒரு நபர் இருக்காரு, 53 வயசு நபர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வேலை எந்த வேலைக்கு போவாரு? எவ்வளவு பெரிய நட்டத்தை, பொருளாதார சரிவை உடனடியாக அவர்கள் சந்திப்பாங்க அந்த தொழிலாளர்கள். யோசிச்சு பாருங்க. அப்புறம் வெட் கிரைண்டர் பிசினஸை பொறுத்தவரையும் 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கு. இதுல 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறான். ஜவுளித்துறையில 5-7 லட்சம் பேர், வெட் கிரைண்டர் இதுல 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள 1 லட்சம் தொழிலாளர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்காக்காரன் போடுற வரி விதிப்புங்கிறது இந்தியாவை பாதிக்குது. அதிலும் இந்தி பேசாத மாநிலங்கள், அதிலும் தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல். இப்போ நான் பேசுறது அரசியல் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, யதார்த்தத்தை பேசுகிறேன். ஒரு திருப்பூரில் உள்ளவங்க இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு யதார்த்தம் இருக்குன்னு தெரியும். இன்னும் சொல்கிறேன், இன்னும் நிறைய பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். பனியன் கம்பெனி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது என்னன்னு. அப்போ நம்ம இந்த அரசிடம் கேட்பது, நீங்கள் அமெரிக்காவுடைய 25% நீங்கள் எப்படி ஈடுகட்ட போறீங்க, இதற்கான வெளிப்படையான கொள்கை வந்து நமக்கு வேணும். ஏன்னா வளர்ச்சி தொடர்பான ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் பாதிக்கும். இது ஊபியோ ராஜஸ்தானையோ மத்திய பிரதேசக்காரனுக்கோ இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ நீங்கள் பெட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமமாக பாதிக்குன்னு சொல்லலாம், எல்லா மாநிலங்களையும். இந்த மாதிரி ஜவுளி, தங்க நகை ஆபரணங்கள், வெட் கிரைண்டர் மிஷினு, இந்த மாதிரியான பாதிப்புகள் வருதுன்னா பம்பு தயாரிக்கிறது, பம்பு தயாரிக்கிற நிறுவனம் மட்டும் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கலாம். இப்போ நீங்க 25% வரியோட அமெரிக்காக்காரை வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவன் அங்க நீங்க ஏற்றுமதி செய்யும் போது அந்த நுகர்வோர்கள்லாம் இவ்வளவு வரி விதிப்போட எங்களுக்கு வேணாங்க அப்படின்ட்டு அவன் பிலிப்பைன்ஸுக்கும் இந்தோனேசியாவுக்கும் வியட்நாமுக்கும் போயிடுவானே, வரி கம்மியா இருக்குன்னு. அப்ப 2 லட்சம் தொழிலாளர்கள் பம்பு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க? அந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன? 500க்கு அதிகமான நிறுவனங்கள் என்ன பண்ணும்? முதலாளிக்கும் நட்டம், தொழிலாளிக்கும் நட்டம். முதலாளி பாப்பான், நட்டம் வரக்கூடிய தொழில ஒரு முதலாளி நடத்த மாட்டாரு, நிறுவனத்தை மூடிடுவாரு. நட்டத்தோட எப்படி சம்பளம் கொடுத்து நடத்துவாரு? முடிஞ்சு 2 லட்சம் தொழிலாளர்கள் அப்படியே ரோட்ல நிக்க வேண்டியதான். அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய, இப்ப இது தொடங்கி இருக்கு. இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள இதை ஈடுகட்டுற மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள், அல்லது இந்த வரி விதிப்பை தாண்டி எனக்கு வேறு வித பொருளாதார சந்தை, வேற உலக சந்தை இருக்கு, வேறு சில நாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லுறவுடன் இந்தியாவுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அமெரிக்கா இவங்களை இப்படி பார்க்குதுன்னா சீனாவுடனோ மற்ற வல்லரசு பெரிய நாடுகளுடனோ என்ன மாதிரியான பொருளாதார வர்த்தகம் ஒப்பந்தம் போட்டுக்கிற அளவுக்கு தயாரா இருக்கிறாங்களா? அதுக்கான வேலையை மோடி செஞ்சிருக்கிறாங்களா? அப்படி செஞ்சாலும் ட்ரம்ப் கோவிச்சுக்குவாரேன்னு நினைச்சிட்டு அதையும் செய்யாம இருப்பாங்களா? என்னை பொறுத்தவரையும் இது பாஜக காங்கிரஸ் அரசியலை விடுங்க, இது ஒரு தொழிலாளர் பிரச்சனை, ஒரு வயிற்று பிரச்சனை. எத்தனை லட்சம் பாருங்க, பம்பு செட்ல 2 லட்சம் தொழிலாளர்கள் அந்த தொழில்ல, உங்களுக்கு கிரைண்டர் தொழில்ல 1 லட்சம் தொழிலாளர்கள், ஜவுளித்துறையில 5 முதல் 7 லட்சம் தொழிலாளர்கள். இதுவே இப்ப சேர்த்தா 10 லட்சத்துக்கு மேல வருதே. அப்ப மேற்கு மண்டலத்தை மையமா வச்சு செயல்படக்கூடிய பாஜக, மேற்கு மண்டலத்தை நம்பி இருக்கக்கூடிய பாஜக, இவங்களுடைய வயிற்று பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, இதையெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி இதை அணுக முடியும்? நான் தான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன், நான் அரசியல் பேசல, அரசியல் கட்சி விமர்சனம் பேசல. கோயம்புத்தூர்காரனுக்கும் திருப்பூர்ல இருக்க உழைக்கும் தொழிலாளிக்கு என்ன நிலை? நீங்க அந்த பகுதியெல்லாம் ரொம்ப நம்புறீங்களே, திராவிட எதிர்ப்பு பகுதியே கோயம்புத்தூர் தான் அப்படின்னு பாஜக ரொம்ப நம்புறாங்களே, அங்க நம்பிக்கிட்டு இருக்க இந்த தொழிலாளர்கள் அந்த மண்ணில் இத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்களே, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இல்ல ஜீவா சகாப்தன், நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு மாவு கிரைண்டர் பிசினஸும் இல்ல, தங்க நகை ஆபரணங்கள்லாம் ஏற்றுமதி ஆகல, கோயம்புத்தூர் அப்படி ஒன்றும் பெருசா அமெரிக்கா ஏற்றுமதியோட தொடர்பே இல்லை, நீங்க சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? இப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா? தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் எந்த அளவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதியோடு தொடர்பு இருக்குன்னு உலகத்துல சின்ன குழந்தைகளுக்கே தெரியும். அவ்வளவு முக்கியமான ஊர் கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல்லாம். இப்ப நீங்க வரி போட்டிருக்கீங்க, நாமக்கல் முட்டையை இனிமையா வாங்க மாட்டேங்கிறான், நிறைய இஷ்யூ வரப்போகுது. அப்ப இதையெல்லாம் எப்படி தடுக்க போறீங்க? ஒரு பொருளாதார குழு வச்சிருக்கீங்களா? பொருளாதார நிபுணர்கள் கருத்தை கேட்குறீங்களா? அமெரிக்கா அல்லாத வேறு சில நாடுகளுடன் பொருளாதார ஒப்பந்தம் போட்டு இந்த தொழில் பாதிக்கப்படாமல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் இல்லாமல் தடுக்கிறதுக்கான இது இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கு. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் கணக்கு தொடங்குற இடமா இருக்கும், தனக்கு வெற்றியை தருவதற்கு கணக்கு போடுற இடமாவும் மேற்கு மண்டலம் இருக்கு. நீங்க வெறும் அண்ணாமலை போன்றவர்களை வச்சிருக்கோம் மேற்கு மண்டலத்துல, எடப்பாடியோட கூட்டணி போட்டுட்டோம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நேரடியா வயிற்றோடு தொடர்புடையது. தெருவில் நிற்கிற தொழிலாளி ஒருபோதும் ஓட்டு போட மாட்டான். என்னடா நீங்க பாடக 25% போட்டு விட்டீங்க, தொழில வந்ததுக்கு அப்புறம் அவன் நீங்க என்னதான் மதம், சாதி, கடவுள், சம்பிரதாயம் சொன்னாலும் அடிப்படையான வயிற்று பிரச்சனைகளை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் யோசிப்பான். அதனால இந்த பிரச்சனைய கட்சி தேர்தலுங்கிறத விடுங்க, அதை தாண்டி நம்ம தேசத்தில் இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட போறாங்களா, நம்ம தமிழர்கள், நம்ம மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கணிச்சு நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா திருப்பூர்ல இருந்து தான் அழிவு தொடங்கும். திருப்பூர்ல எவ்வளவு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைங்க, அங்க மிகப்பெரிய லெவல்ல இது வரும். கொங்கு மண்டலத்துல உங்க கனவு எதுவுமே இருக்காது. நான் தான் திருப்பி அரசியல் பேச வேணான்னு பாக்குறேன். ஆனா இவ்வளவு பெரிய பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தும் பட்சத்தில் கொங்கு மண்டலத்துல எப்படி ஒத்த சீட்டு கூட கிடைக்காது. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒத்த சீட்டு கிடைக்காதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கொங்கு மண்டலத்திலும் ஒரு சீட்டு கிடைக்காது. கொங்கு மண்டலத்தையும் கன்னியாகுமரி மட்டும் தான் நீங்க நம்பியிருக்கீங்க. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்திலும் இவ்வளவு பெரிய அடி வந்துருச்சு. ட்ரம்ப் அமெரிக்கா மோடி உறவு என்ன பேசுது
அப்போ டிப்ளமேட்டிக்காக அணுகலையா, நம்மளை அவர் காப்பாற்ற மாட்டாராங்கிற மனநிலை வந்தால் எப்படி அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறத மோடி நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உருவாக்குற இந்த உலகமய பொருளாதார தனியார் மைய கொள்கைகள் எப்படி உடனுக்குடன் தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற உண்மையையும் தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக தமிழர்கள் நம்ம அடிப்படையில் இந்த குளோபலைசேஷனுங்கிற கான்செப்ட் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத ஒரு பொருளாதார அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறதையும் நான் இந்த காணொலி வழியாக பதிவு செய்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.